இந்த உலகத்துல எத்தனையோ நாடுகள் வந்து ICBM அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்கண்டினல் பாலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜி வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யா, சைனா, US, பிரான்ஸ், UK, நார்த் கொரியா இந்த நாடுகள் வரிசையில் இந்தியாவும் அக்னி 5 மிசைல் மூலமா நம்ம நாட்டை எதிரியிலிருந்து பாதுகாத்து இருக்கு. அதுவும் முக்கியமா அக்னி 5 மிசைல்ல 2 முக்கியமான வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுல எந்த மாதிரி முக்கியமான ஃபியூச்சர்ஸ் இருக்கு, நம்ம நாட்டை இது எப்படி பாதுகாக்க போகுது, இதுல எந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், அக்னி 5 மிசைல்ல DRDO அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் உருவாக்கி இருக்காங்க. இதை மேனுஃபேக்சரிங் செஞ்சவங்க பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். இது வந்து 5000 இருந்து 6000 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய பவர் இருக்கு. அதை தாண்டி இதனுடைய வேகம் தான் ஒளிய விட 24 மடங்கு அதிகமா இருக்கும். கரெக்டா சொல்லணும்னா Mach 24 வேகத்துல செல்லக்கூடிய பவர் இருக்கு. இதை தாண்டி இதுல எக்ஸ்டர்னல் பேலோடு வந்து சுமார் ஒரு 1.5 டன் அளவுக்கு பிக்ஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா இது வந்து இதனுடைய லென்த் பார்த்தா 17.5 மீட்டரும், டயா வந்து 3 மீட்டர் அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா தயாரிச்சு வச்சிருக்காங்க. இதனுடைய எடை பார்த்தா 50 டன்னுக்கு மேல இருக்கக்கூடாது. அதுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அதனுடைய ரேஞ்ச் அப்படியே கம்மியாயிட்டு வரும். அதனால இதை வந்து முக்கியமா எப்ப யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கரெக்டா சொல்லணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்டா யூஸ் பண்ண முடியாது. எந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், சைனாவோ பாகிஸ்தானோ ஒரு நியூக்ளியர் கேபபிள் மூலமா இந்தியாவை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சமயத்துல திருப்பி கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி வேற ஒரு எந்த ஒரு பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை தாண்டி இதை வந்து மெயினா ரோட்ல எந்த ரோட்ல வேணாலும் கொண்டு போய் எதிரி அட்டாக் பண்ண முடியும். அது சுருக்கமா சொல்ல போனா பாலைவனமா இருந்தாலும் சரி அல்லது ஃபாரஸ்ட்லயா இருந்தாலும் சரி, எங்க இருந்து வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இதை வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால இந்தியாவும் DRDOவும் என்ன பிளான் பண்ணாங்க, இதை வந்து நம்ம வேற ஒரு வேரியண்டா மாத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு அக்னி 5ல 2 முக்கியமான வேரியண்ட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்போ இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 2000 இருந்து 2500 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் இருக்க போகுது. இதுல எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்கன்னா 1.5 டன் பேலோடுக்கு பதிலா இதுல 7.5 டன் அளவுக்கு பேலோடு வந்து ரொம்ப அதிகமாக்குறாங்க. ஆக்சுவலா இதனால என்ன ஆகுது, அதனுடைய வேகமும் ரேஞ்சும் வந்து கம்மியாகுது. இதனால நம்ம இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இல்லாம நார்மல் சிச்சுவேஷன் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியை இந்தியா எடுத்திருக்காங்க. அதை தாண்டி இதுல 3 முக்கியமான ஸ்டேஜ் எல்லாமே சாலிட் ஃபியூலால இயங்குற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா இந்தியா வந்து நிறைய முக்கியமான முன்னேற்றங்கள் அடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஆக்சுவலா இது 2 முக்கியமான வேரியன்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏர்பஸ்ட் வார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது என்னன்னா நார்மலா நிலப்பகுதியை அடிச்சு நொறுக்கிறதுக்கு இதை மெயினா பயன்படுத்திக்கலாம். இந்த முக்கியமான வேரியன்ட் ஆக்சுவலா எந்த மாதிரி பகுதியை அடிக்க முடியும்னா, அதுவும் பர்டிகுலரா பிரிட்ஜஸ் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், ஏர்பேஸ் ஆகட்டும், மிலிட்டரியினுடைய ஒரு முக்கியமான ராணுவ தளவாடங்கள், இந்த மாதிரி எல்லா பகுதியும் அடிக்க முடியும். அதை தாண்டி கமாண்ட் சென்டர் ஆகட்டும் அல்லது லாஜிஸ்டிக்ஸ் கப் நிறைய முக்கியமான துறைமுகத்துல நிறைய வச்சிருப்போம். அந்த மாதிரி பகுதியை அடிச்சு நொறுக்கிறதுக்கு இதை முக்கியமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியன்ட் இதை வந்து நார்மலான பர்பஸ்க்கு யூஸ் பண்ற காரணத்தினால இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான வேரியன்ட்னா பங்கர் வார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு 80 இருந்து 100 மீட்டர் நிலத்துக்குள்ள போய் அடிச்சுன்னு இருக்கும். அதுவும் பர்டிகுலரா பங்கர்ல வந்து நிறைய முக்கியமான ஆயுதங்கள், வெப்பன்ஸ் எல்லாமே உள்ள பதுக்கி வச்சிருப்போம். அதை தாண்டி சாப்பிட்ற பொருள், எந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனாலும் தேவைப்படுற மாதிரி நிறைய பதுக்கி வச்சிருப்போம். அந்த மாதிரி இதுல எல்லாம் இதை அடிச்சுன்னு இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா என்னுடைய வார்கெட் வந்து நம்முடைய நோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைல்ல மூக்கு பகுதியில் இருக்கும். ஆக்சுவலா இதுல வந்து அட் அ டைம்ல MIRV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள், அதாவது அட் அ டைம்ல 2 இருந்து 12 முக்கியமான லொகேஷனை அடிச்சு நொறுக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதனால இந்த மாதிரி அட் அ டைம்ல 12 லொகேஷன் அடிக்கிறங்காட்டி முக்கியமான எல்லா பகுதியும் அடிச்சு நொறுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதனுடைய அக்யூரசி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது நார்மலா கம்பேர் பண்ற வர இந்த 2 முக்கியமான வேரியன்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா DRDO டிபார்ட்மெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல 3 முக்கியமான சாலிட் ஃபியூல் ஸ்டேஜ் தான் நம்ம இதை யூஸ் பண்ற போறோம். அதை தாண்டி இதுல வெயிட் அதிகமாக கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக கார்பன் ஃபைபர்ல காம்போசிட் மெட்டீரியல் தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்ப வெயிட் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரேஞ்சும் கம்மியாயிரும், அக்யூரசியும் கம்மியாயிரும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் இதை பயன்படுத்தி இருக்கோம். அதே மாதிரியே இந்த அக்னி 5 மிசைல எப்படி வந்து கைட் பண்ணி போகுது, எதிரி அட்டாக் பண்ணது கரெக்டான டார்கெட்லன்னு பார்த்தா இதுல ஒரு முக்கியமான லேசர் வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா
ரிங் லேசர் ஹைரோஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான டெக்னாலஜியும், அதை தாண்டி ஜிபிஎஸ் ஆகட்டும், நேவிக் ஆகட்டும், ரெண்டுமே முக்கியமான சேட்டலைட் நம்முடையது இருக்கு. அதை வந்து இதோட லிங்க் பண்ணிடுவாங்க. அதனால எந்த இடத்துல அட்டாக் பண்ணணும், நம்ம போற தூரம் கரெக்டா இருக்கா இல்ல வேற ஏதாவது இடத்துக்கு போயிட்டு இருக்கா அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா டேட்டா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதன் மூலமா டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். இதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அதை தாண்டி நம்ம இங்கிருந்து லான்ச் பண்றோம். லான்ச் பண்ணல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இருந்து 30 நிமிஷத்துக்குள்ளேயே எதிரினுடைய எந்த பகுதியில் அடிக்கணுமோ டோட்டலா அடிச்சிடும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிவா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இத முக்கியமா எந்தெந்த பகுதியெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்னா, இந்தியா பிளான் பண்றது இப்போ ஒரு முக்கியமான கெஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ராஜஸ்தான்ல டெசர்ட்ல கண்டிப்பா வைக்கணும். அதை தாண்டி சென்ட்ரல் இந்தியாவிலையும் ஒன்னா வைக்கணும், இல்லைன்னா ஈஸ்டர்ன் இந்தியாவிலையும் வைக்கணும். இந்த மாதிரி பகுதிகளை வச்சுட்டு தான் எதிரியினுடைய எந்த பகுதி, அதுவும் சைனாவா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, எந்த பகுதியா இருந்தாலும் இங்கிருந்தே அட்டாக் பண்ண முடியும். ஆனா நம்ம உடனடியாக அட்டாக் பண்ண போறது கிடையாது. நிறைய வெயிட் பண்ணி அவங்க அடிச்சா மட்டும்தான் திருப்பி அடிக்க போறோம். அதே மாதிரி இந்த ரெண்டு முக்கியமான வேரியன்ட் வந்து நார்மலான போர் சமயத்திலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிவா இருக்கு. ஆக்சுவலா இந்த அக்னி 5 மிசைல கிட்டத்தட்ட 12 to 13 வருஷமா நிறைய முக்கியமான சோதனைகள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா 2012ல ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் பிளைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சோதனையை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாங்க. ஆக்சுவலா இது எதற்காகனா, ரேஞ்ச் வந்து கரெக்டா போகுதா, அக்யூரசி எல்லாமே கரெக்டா இருக்கா, என்னுடைய டைமென்ஷன் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கிற சோதனையை செக் பண்றதுக்காக தான் இதை பண்ணாங்க. சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு. அதை தாண்டி ரெண்டாவது முக்கியமான டெஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, கெனிட்டரைஸ்ட் லான்ச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சோதனை. இது எதற்காகனா, நம்ம எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்மளால ஈஸியா அட்டாக் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக தான் இந்த ஒரு முக்கியமான டெஸ்ட் பண்ணாங்க. அதுவும் சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு. அதை தாண்டி 2022ல இந்தியா ஒரு முக்கியமான சோதனை பண்ணாங்க. அதுவும் பர்டிகுலரா ட்ரையல் பை ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட். இதுவரைக்கும் வந்து DRDO தான் சோதனை நடத்தினாங்க. ஏன் அதை யூஸ் பண்ற இந்தியன் ஆர்மி அதை சோதனை பண்ணி பார்த்தா தான் அது கரெக்டா இருக்கா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்குதா, அதை யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண முடியும். அதற்காக தான் இந்த சோதனை நடத்தினாங்க. இதுல வந்து இந்தியன் ஆர்மி சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு. அதே மாதிரியே அடுத்த ஒரு முக்கியமான சோதனை 2024ல MIRV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சோதனை. இதை வந்து சக்சஸ்ஃபுல் பண்ணாங்க. இது எதற்காகனா, அட் அ டைம்ல 2 இருந்து 12 டார்கெட்டை கரெக்டா அட்டாக் பண்ணுதா அல்லது நியூக்ளியர் வார்கெட் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக இந்த சோதனையை பண்ணாங்க. இதுவும் சக்சஸ்ஃபுல் ஆச்சு. இது எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆச்சு. ஆனா இதுல இன்னும் சோதனைகள் பண்ண வேண்டிய நிறைய முக்கியமான டெஸ்ட் இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா 4 to 5 சோதனைகள் பெண்டிங் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா ஃபியூச்சர்ல முக்கியமான டெஸ்ட் எந்த மாதிரினா, நைட் லான்ச் பண்ணா கரெக்டா போய் எதிரி அட்டாக் பண்ணுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ற டெஸ்ட். அதே மாதிரியே சி சர்வைபிலிட்டி டெஸ்ட். சி பகுதியிலிருந்து, அதாவது கடல் பகுதியில் இதை வந்து அட்டாக் பண்ண முடியுதா, கரெக்டான பகுதியில் லான்ச் ஆகுதா, டெஸ்டிங் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு முக்கியமான சோதனையை பிளான் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வரப்போற 1 to 2 வருஷத்துல இது நடக்க போகுது. அதே மாதிரியே நமக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் இல்ல, நம்ம இந்தியா இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எதிரினுடைய ரேடார்ல சிக்கிருமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இல்ல. அதை எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிற மாதிரி இந்தியா இதுல நிறைய முக்கியமான டெக்னாலஜியை வச்சிருக்காங்க. எப்படி வந்து இந்தியா தப்பிக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் முக்கியமான ரீசன் வந்து இந்தியா இதை எந்த இடத்துல இருந்து வேணாலும் லான்ச் பண்ணலாம். அது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இந்தியாவில் ஃபாரஸ்ட்ல இருந்து கூட அட்டாக் பண்ணலாம், அல்லது டெசர்ட் பகுதியில இருந்து அட்டாக் பண்ணலாம், ரோட்ல இருந்து வேணாலும் கூட அட்டாக் பண்ணலாம். அது வந்து அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அதுல இருந்து ஈஸியா தப்பிக்க முடியும். அதை தாண்டி இந்த மிசைல் வந்து போயிட்டு இருக்கும்போது ஹீட் வந்து கொஞ்சம் கூட வெளியே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸான மெட்டீரியல் இதுல போட்டிருக்கோம். அதனால அந்த ஹீட் வெளியாச்சுனா தான் எதிரினுடைய ரேடார்ல தென்பட முடியும். அப்படி அவங்களால தென்பட்டுச்சுனாலும் அதனுடைய வேகத்தை அவங்களால சமாளிக்க முடியாது. ஏன்னா மேக் 24 ஒளியை விட 24 மடங்கு வேகத்துல போகும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா போச்சுன்னா அவங்களால டிடெக்டே பண்ண முடியாது. அதை தாண்டி அவங்க வந்து இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான டைமும் கிடையாது. வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல 15 to 20 கிலோமீட்டர் போச்சுன்னா அவங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும், எப்படி சமாளிக்க முடியும்? அதனால கண்டிப்பா வந்து இதை ஒண்ணு கூட பண்ண முடியாது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்தியாவை சமாளிக்கிறதுக்கு உலகத்துல நிறைய நாடுகள் வந்து டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. அதன் மூலமா நம்முடைய அக்னி 5 மிசைலை அவங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் தான். அதுவும் பர்டிகுலரா US டாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அதனால வந்து இந்த அக்னி 5 மிசைலை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா பாசிபிள் கிடையாது. அதை தாண்டி அவங்க கிட்ட GMD அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் சிஸ்டத்தை US வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒருவேளை பாசிபிள் இருக்கு. ஆனா இது வந்து 100% அடிச்சு நொறுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களால ஷுவரா சொல்ல முடியாது.
அதை தாண்டி ரஷ்யா வந்து ஆல்ரெடி S-400 வச்சிருக்காங்க. அதுல கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. ஆனா இப்போ ஒரு முக்கியமான S-500 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கம்பல்சரி இன்டர்கான்டினல் பாலிஸ்டிக் மிசைல இதனால வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அவங்க கொடுக்குறாங்க. ஆனா இது வரைக்கும் வந்து அது சக்சஸ்ஃபுல் ஆகல. ஏன்னா S-500 இப்பதான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரியே சைனாவினுடைய HQ-19 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஒருவேளை அதுல வந்து ஷியோரா அட்டாக் பண்ண முடியுமா, தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா பாசிபிள் கிடையாது. ஆனா சைனா தரப்புல என்ன சொல்றாங்க, எங்கனால இன்டர்கான்டினல் பாலிஸ்டிக் மிசைல இந்த HQ-90 எங்கனால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஆனா உலகத்துக்கு இது கண்டிப்பா இவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆல்ரெடி ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம பார்த்திருப்போம், சைனாவினுடைய நிறைய முக்கியமான வெப்பன்ஸ் எல்லாமே தவிடுபுடி ஆக்குனாங்க நம்முடைய ராணுவ வீரர்கள், நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அப்போ எந்த அளவுக்கு சைனாவினுடைய மெட்டீரியல் இருக்குங்க அப்படிங்கறத நம்ம கண் கூட பாக்குறோம். ஆனா அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், அவங்களுடைய மிலிட்டரி ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்தியா இப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து சைனாவை பீட் பண்ணி நம்மளும் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான கண்ட்ரியா கூடிய விரைவில் மாறும் அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது எல்லாமே கொஞ்ச நாள்ல நடக்க போகுது. எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.